பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா 60 நாளுக்குள்ளே இருக்க குட்டிங்கள்னால வந்து வெறும் லிக்விட் ஃபுட்டு தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைல்யூட்டட் மில்க்கு அதுக்கப்புறம் கூழ் இது மட்டும் கொடுப்பாங்க. பட் உண்மையை பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்து 30 நாளுக்கு முன்னாடி இருந்தே சாலிட் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மெல்லாம் வந்து 36 நாள் தாண்டினோன்னே ரா ஃபுட்டு மீட்டே கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இதில் இந்த நம்ம ஃபுட்டு வந்து ஆர்கன்ஸு, எக்கு, கேர்டு, மீட்டு இதெல்லாம் கொடுக்குற காரணம் அவங்களுக்கு நியூட்ரிஷனில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, நல்லபடியாக வளரணுங்கிறக்காக தான். நீங்களும் வந்து வெறும் பால் மட்டும் கொடுத்தீங்கன்னா பத்தாதுங்க. பாலில் அவ்வளவு நியூட்ரிஷன் கிடையாது. அதுவும் டைல்யூட்டட் கவுஸ் மில்கில் எந்த நியூட்ரிஷனும் அந்தளவுக்கு நாய் குட்டிகளுக்கு பத்தாது. ரா ஃபீடிங் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்க. ப்ராப்பரான கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணணும். பீசஸ் ரொம்ப சின்னதாக இருக்கணும். நாய்களுக்கு வந்து எந்த எலும்பும் உறுத்தாத மாதிரி கட் பண்ணி கொடுக்கணுங்க.